ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு சப்ரிநாத் குமார். இன்னைக்கு நம்ம பேச போறது ரெஸ்யூமே. ரெஸ்யூமேனா என்ன? எதுக்காக எல்லாருமே ரெஸ்யூமே வச்சிருக்காங்க? ரெஸ்யூமே மூலியமா என்ன கம்யூனிகேட் பண்ண முடியும்? லாஸ்ட்லி என்னோட ரெஸ்யூமே உங்களுக்கு காட்ட போறேன். இந்த ரெஸ்யூமே நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் ஓவர்வியூ கிடைக்கும். ரெஸ்யூமே எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்டரி கால். ரெண்டாவது வீடியோல நான் கண்டிப்பா இன்னும் டெப்த்ல போவேன். ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணணும், எது ரெஸ்யூமேல எது பேசிக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது வச்சுக்கலாம், எது வச்சிருக்கூடாது அப்படின்னு நான் இன்னும் டெப்த்ல போவேன். ஆனா இது இன்ட்ரடக்டரி கால்னால ஃபர்ஸ்ட்லி ரெஸ்யூமேனா என்ன அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வித் ரெஸ்யூமே வந்து ஒரு பிரீஃப் ஃபார்மல் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து ஜஸ்ட் 1 to 2 pages இருக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ல நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, உங்க கரியர்ல பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 1 page கண்டிப்பா இருக்கணும். நீங்க நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கீங்க, நிறைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 2 pages. ஆனா ஏன் 1 to 2 pages இருக்கணும்னா, இந்த டாக்குமெண்ட் ரொம்ப பிரீஃபா இருக்கணும், ஃபார்முலா இருக்கணும். யாராச்சும் இந்த ஒன் டு 2 page டாக்குமெண்ட் பார்த்தாங்கன்னா, நீங்க யாரு, உங்க ப்ரோஃபைல் என்ன, நீங்க உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த வருஷம் நீங்க ஸ்கூல்ல இருந்து பாஸ் அவுட் பண்ணீங்க, எப்போ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல அண்டர் கிராஜுவேட் டிகிரி, என்ன கோர்ஸ், உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், முன்ன நீங்க 2-3 கம்பெனில நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா, எத்தனை வருஷம், உங்களை இன்டர்வியூவர் இந்த டாக்குமெண்ட் பார்த்தா உங்களை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கும். ஒரு ஓவர்வியூ உங்களை பத்தி கிடைச்சிரும். ஏன் இந்த ரெஸ்யூமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்? மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெஸ்யூமே வந்து ஜாப் ஓப்பனிங்க்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஜாப் ஓப்பனிங் தவிர வேற இடத்துல எங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னா, நீங்க ஏதாச்சும் மேல் படிப்புன்னா டிகிரி முடிஞ்ச உடனே நீங்க ஏதாச்சும் MBA இல்லைன்னா ஸ்காலர்ஷிப்ஸ், PhD அந்த மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு நீங்க பர்சியூ பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா யூஸ் ஆகும். மூணாவது, ரெஸ்யூமேக்கும் கவர் லெட்டருக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. ரெஸ்யூமே வந்து ஜஸ்ட் நான் முன்ன மென்ஷன் பண்ண மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் 1 to 2 page டாக்குமெண்ட். கவர் லெட்டர் இன்னும் எலாபரேட்டா இருக்கும். அந்த ஸ்கூல்ல ஒரு டீடைல்ஸ்லயும் இன்னும் எலாபரேட்டா பேசணும்னா கவர் லெட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர் லெட்டர் வந்து 6 to 7 pages 8 pages வரும். ஆனா ரெஸ்யூமே வந்து அந்த கவர் லெட்டரே சம்மரி பண்ணிட்டு ரொம்ப கன்சைஸா பண்ணோம்னா அதுதான் ரெஸ்யூமே. நான் என்னோட ரெஸ்யூமே உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸ்டார்டிங் வித் என்னோட பேரு. இன்டர்வியூவர் இந்த ரெஸ்யூமே பார்த்த உடனே என் பேரு தெரிஞ்சிடும். என் பேரு சப்ரிநாத் குமார். என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, ஜிமெயில் அட்ரஸ் இருக்கு. என்னோட லிங்க்டின்னும் நான் அங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். லிங்க்டின் பத்தியும் இன்னொரு வீடியோ நாங்க தயாரிச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா அதுவும் செக் அவுட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஸ்ட்ரீம்ல நான் கரியர் பர்சியூ பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கூட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ரெஸ்யூமேவும் ஜாப் ஓப்பனிங் தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிருக்கலாம். நான் இந்த ரெஸ்யூமே வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ல நான் அப்ளை பண்றதுக்கு நான் பார்த்திருந்தா இந்த லைன் கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். நீங்க சப்போஸ் டாக்ஸ் ஆடிட்ல போற மாதிரி இருந்தா நீங்க ஐ எம் சீக்கிங் அ கரியர் இன் டாக்ஸேஷன் ஆடிட் அப்படின்னு நீங்க லைன் மாத்திக்கலாம். ஒருத்தனும் ரெஸ்யூமே ஜாப் ஓப்பனிங்க்கு மாதிரி தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, கியூரேட் பண்றாங்க. இது ரொம்ப அட்வைசபிள். நானும் ஹைலி இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
இந்த பேராகிராஃப் மூலியமா நான் ஜஸ்ட் ஒரு பிரீஃப் என் கோல்ஸ் என்ன, நான் எங்கிருந்து வந்திருக்கேன், எதை நான் அக்காம்ப்ளிஷ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு நீங்க 2 to 3 லைன்ஸ்ல நீங்க ப்ரொஃபஷனலா இங்க மென்ஷன் பண்ணலாம். செகண்ட்லி, உங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கூட நீங்க பேசலாம். இங்க என் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நான் கரண்ட்லி ஒரு ஜாப்ல இருக்கேன். ஆனா இந்த ஜாபுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். இந்த இன்டர்ன்ஷிப்ல நான் 6 வீக்ஸ் வேலை செஞ்சிருக்கேன். அந்த கம்பெனில நான் என்ன பண்ணேன், அந்த கம்பெனியோட லொகேஷன் என்ன, டியூரேஷன் என்ன, ஏப்ரல் 2019 டு மே 2019 இந்த இன்டர்ன்ஷிப்ல வேலை செஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பத்தி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த டிகிரியில சர்டன் சப்ஜெக்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்டர்வியூருக்கு தெரியணும் நான் டிகிரி வாங்கியிருக்கேன். ஆனா அந்த டிகிரியில நான் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் நான் அப்ளை பண்ற ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதனால சர்டன் சப்ஜெக்ட்ஸும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். உங்க டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல டிஸ்டிங்ஷன்லா, எந்த கேட்டகரியில நீங்க ஃபால் பண்ணிருக்கீங்க, பெர்சன்டேஜ் என்ன, மார்க்ஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணலாம். ரெண்டாவது, நான் படிச்ச ஸ்கூல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் என்னன்னா, நீங்க மென்ஷன் பண்ண போற இவெண்ட்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் இவெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது அப்படியே ஆர்டர்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ ரீசெண்டா முடிஞ்ச ஈவெண்ட், நீங்க டிகிரி வாங்கினதெல்லாம் ஃபர்ஸ்டா வரணும். 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க ஸ்கூல் முடிச்சிருந்தா அது தேர்ட், ஃபோர்த் அந்த மாதிரி வரலாம். ஸோ ரீசெண்ட் இவெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், டைம் ஆர்டர்ல அப்படியே வரலாம். பட் லாஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா, நான் சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன், எதுல எங்க முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஆக்டிவா இருக்கேன், அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் டிபேட் டீம்ல காலேஜ்ல நிறைய பண்ணியிருக்கேன், அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். விஸ்தாஸ் ஒரு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்டல் ஃபெஸ்ட், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மென்ஷன் பண்ணா இன்டர்வியூவருக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த கேண்டிடேட் ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்பீக்கர், இந்த கேண்டிடேட் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு கேண்டிடேட். ஸ்போர்ட்ஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, நான் ஸ்கூல் டீம்ல கேப்டனா இருந்திருக்கேன், நான் டீம் நான் விக்டரிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கேண்டிடேட்டுக்கு டீம் ஒர்க் இருக்கு அப்படின்னு. ஒரு ஜாப்ல வேலை செஞ்சா கண்டிப்பா நீங்க ஒரு டீம்ல தான் வேலை செய்வீங்க. எல்லா இன்டர்வியூவர்ஸும் அந்த கேண்டிடேட் கிட்ட டீம் ஒர்க் இருக்கா அப்படின்னு நிறைய குவாலிட்டிஸ் பாக்குறாங்க. அது டீம் ஒர்க் ஒண்ணு, லீடர்ஷிப் ஒண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க குவாலிஃபிகேஷன், அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணலாம். லாங்குவேஜஸும் உங்க ஃப்ளூவன்சி எந்த லாங்குவேஜ்ல இருக்கு, கம்யூனிகேஷன் நீங்க மதர் டங் எந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டகரியில வரலாம், அது லாஸ்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ரெஸ்யூமேவோட ஓவர்வியூ. இதுதான் என்னோட ரெஸ்யூமே. ஜஸ்ட் குவிக்லி நான் பேசினது பத்தி ஓவர்வியூ கொடுக்கணும்னா, ஸ்டார்டிங் உங்க பேரு, உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்க ஜிமெயில். ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்சிட்ட திருப்பியும் ரீச் அவுட் பண்ணணும்னா இந்த டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால முக்கியமான டீடைல்ஸ் பத்தி இன்டர்வியூர் தெரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இல்லைன்னா டாப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க கோல், பர்பஸ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது இருக்கணும். நெக்ஸ்ட் உங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்க எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட்லி உங்க அடிஷனல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். எதுனா ஸ்போர்ட்ஸ், நீங்க சர்டிபிகேட்ஸ், ஃப்ரம் உங்க ஒர்க்கும் ஸ்கூலு, காலேஜ், அப்பார்ட் ஃப்ரம் இந்த மூணு இதுலயும் ஏதாச்சும் நீங்க பண்ணிருந்தா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வரலாம். இன்னொன்னு கூட நீங்க பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் 1 பேஜ். ஃபார்மேட் ரொம்ப முக்கியம்.
நீங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் ஜஸ்டிஃபைடா இருக்கு. அம் நான் மென்ஷன் பண்ண டேட்டு, லொகேஷன் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்திருக்கு. எல்லாமே கிளீனா புல்லட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு கூட என்னன்னா, நீங்க உங்க கிராமர ரொம்ப செக் பண்ணுங்க. அ உங்க ரெஸ்யூமே இருக்கிற லாங்குவேஜ்ல ஏதாச்சு அ தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருந்தா, அது ரெட் ஃபிளாகா இருக்கும். இன்டர்வியூவருக்கு அப்பயே கொஞ்சம் டவுட் வரும். அதனால ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணுங்க. இன்னொன்னு கூட என்னன்னா, நெறைய பேரு கேட்பாங்க. இப்ப ஃபோட்டோ வைக்கணுமா? வைக்கக்கூடாதா? அப்படின்னு. மோஸ்ட்லி நெறைய பேரு நீங்க மெஜாரிட்டி பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ முக்கியம் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, மோஸ்ட்லி இன்டர்வியூவர் நீங்க ரூம்குள்ளார வந்தோனே உங்கள பார்க்க போறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஃபோட்டோ வந்து உங்க டாக்குமெண்ட்ல இந்த ப்ரீஃப் டாக்குமெண்ட்ல ஸ்பேஸ் எடுக்கும். அந்த ஸ்பேஸ் அந்த ஃபோட்டோவோட ஸ்பேஸ்க்கு பதிலா நீங்க வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க மென்ஷன் பண்ணலாம். அது அது ஒண்ணு நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். இன்னொன்னு என்னன்னா, அ நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்க அ ரெஸ்யூமேன்னு நீங்க Googleல டைப் பண்ணாவே ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸ் நெறைய டெம்ப்ளேட்ஸ் வருது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணலாம். அ எந்த ஃபாண்ட்னா அ ட டைம்ஸ் நியூ ரோமன், கேலிப்ரி அந்த மாரி எந்த ஃபாண்ட் அந்த ஃபாண்டோட என்ன சைஸ் அதெல்லாம் நீங்களே உங்க உங்க டிஸ்கிரிஷன், உங்க சாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நீங்க ஏன்னா அ மைண்ட்ல டாப் ஆஃப் த மைண்ட் வச்சுக்கணும்னா, இந்த ரெஸ்யூமே பார்த்த உடனே கிளீனா இருக்கணும். கன்சைஸா இருக்கணும். அ இந்த ரெஸ்யூமே பார்த்த உடனே இன்டர்வியூவருக்கு அ கிளீனா புரியணும். நீங்க ப்ரோ உங்க ப்ரொஃபைல் என்ன, பேக்கிரவுண்ட் என்ன, அங்க இங்க தேடக்கூடாது. அ எஜுகேஷன் எங்க மென்ஷன் பண்ணியிருக்கான், வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க பண்ணியிருக்கான், என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் பார்த்தோன்ன பாயிண்ட்ஸ் அவங்க படிச்ச உடனே அவங்களுக்கு புரியணும். அ இ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோல நானு எப்படி கிரியேட் பண்ணோம், ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அ அன்டில் தென் இது சபரி சைனிங் ஆஃப்.